நாளை ஜனவரி 14 மார்கழி 30 சர்வ ஏகாதசி. மார்கழி மாதத்துல ஒரு நல்ல ஒரு நாள் அப்படின்னா இந்த ஒரு நாளை கண்டிப்பா வழங்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாள்ல சர்வ ஏகாதசி. எல்லா வித ஏகாதசியும் விடவும் ஒரு பெரிய ஏகாதசி, புண்ணியமான ஏகாதசி அப்படின்னா இந்த மார்கழி மாத ஏகாதசி என்றுதான் அனைவரும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு மார்கழி ஏகாதசியில இந்த ஒரே ஒரு நீரை மட்டும் காலையில எழுந்த உடனே நீங்க குடிக்கணும். குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். முக்கியமாக உங்களுக்கு தீராமல் இருக்கின்ற நோய் நொடிகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கின்ற பிரச்சனைகளையும் இது கண்டிப்பா தீர்க்கும். முக்கியமா பெருமாளை மனதார நினைத்துக்கோங்க. பெருமாள் விஷ்ணுவையும் மனதார நினைத்து காலையில் எழுந்த உடனேயே இந்த ஒரே ஒரு நீரை நீங்க வெறும் வயிற்றுல குடிக்கணும். காலையில் எழுந்த உடனே இதை நீங்க முதல் வேலையா இந்த ஒரு மந்திரத்தை, பெருமாளுக்குரிய மந்திரத்தையும் நீங்கள் கூறி இதை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். உடலும் மனமும் இந்த ஒரு நீரை, புனித நீரை குடிப்பதினால் உங்களுடைய உடலும் மனதும் தூய்மையடையும். அது மட்டும் இல்லாம விரத பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த சர்வ ஏகாதசி நாள்ல விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும் அனைவரும் நினைத்திருப்பீங்க. 3 நேரமும் சாப்பிடாம பால் பழங்களை மட்டும் சாப்பிட்டு தண்ணீரை மட்டும் குடித்து இந்த ஒரு நாள்ல விரதம் இருக்கணும் அப்படின்னு அனைவருமே நினைத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நீரை உங்களுடைய வெறும் வயிற்றுல நீங்க குடிக்கணும். காலையில எழுந்த உடனே இந்த ஒரு நீரை நீங்க குடிப்பது தான் உங்களுடைய முதல் வேலையாக ஏகாதசி நாட்கள்ல இருக்கும். இது நாளைய நாள் மட்டுமல்ல, மாதம் மாதம் வருகின்ற ஏகாதசி நாட்கள்ல கண்டிப்பா இதை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா விரத நாட்கள்ல நீங்க இதை பண்ணுனீங்க அப்படின்னா இது ஏகாதசி நாட்கள் மட்டுமல்ல, எல்லா விரத நாட்கள்லயும் நீங்க விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா காலையில எழுந்த உடனே இந்த ஒரு நீரை குடிச்சிட்டு விரதம் இருங்க. கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நீரை நீங்க காலை நேரத்தில் எழுந்து குடிப்பதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ சிந்தனைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிவிடும். இதன் நாட்கள் இவ்வளவோ பாவங்கள் செய்திருப்பீங்க. அது தெரிந்து செஞ்சீங்களோ தெரியாம செஞ்சீங்களோ அது அனைத்திற்கும் ஒரு பலனானது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களா வழிபட்டு வருவீங்க. அதுக்கு இந்த ஒரு நீரானது கண்டிப்பாக, இந்த புனித நீரானது உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு நீரை குடிங்க. கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும். ஏகாதசி நாள்ல காலை எழுந்த உடனே குடிக்க வேண்டிய ஒரு புனிதமான நீர் அப்படின்னா துளசி கலந்த நீர். இந்த துளசி கலந்த நீருடன் நம்ம என்னென்ன கலக்கணும், என்னென்ன கலந்தா அது பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், இந்த ஒரு நீரை நம்ம எப்ப கலந்து எப்பொழுது குடிக்க வேண்டும் அப்படிங்கிறமான கேள்வியில் அனைவருக்குள்ளுமே இருக்கும். முதல்ல ஏகாதசி அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த ஒரு நாள்ல துளசி விஷ்ணுவின் சுவாசம் என்று போற்றப்படுகிறது. இந்த ஒரு துளசியை நம்ம பருந்தி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும். அப்படி இந்த துளசியை நம்ம நேரடியாக காலையில் எழுந்த உடனே குடிப்பதனால விஷ்ணுவின் பெருமாளுடைய அந்த ஒரு அருளை நம்ம காலையிலேயே நமக்கு கிடைப்பதற்காக ஒரு நேரமாக நமக்கு வந்து விளங்குவோம். எனவே நீங்களும் தவறாம இதை செய்து பாருங்க. இந்த ஒரு நீரை முதல்ல எப்படி செய்யணும், செய்வதற்கான முறைகள்னு சில முறைகள் வந்து இருக்கு. இரவு தூங்குவதற்கு முன்பு இல்லைன்னா அதிகாலையில் எழுந்து ஒரு செம்பு அல்லது மண் பாத்திரத்துல சுத்தமான குடிநீரை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பாகவே இதை நீங்க செய்வது மிகவும் நல்லது. அப்படி செய்ய முடியவில்லை, மறந்துட்டீங்க அப்படின்னா அதிகாலையில எழுந்து நீங்க எடுத்து வைத்துக்கோங்க. எடுத்து விட்டு அதுல 1 அல்லது 5 எண்ணிக்கைக்குள்ள துளசி இலைகளை நீங்க போட்டு வச்சிடணும். 1 இருந்து 5 எண்ணிக்கைக்குள்ள துளசி இலைகளை போட்டு வைத்தாலே போதுமானது. காலையில எழுந்த உடனே பல் துலக்குவதற்கு முன்பாகவே அந்த ஒரு நீரை மெதுவாக 1 டம்ளர் அளவுக்கு நீங்க குடிக்க வேண்டும். அதனுடன் நீங்க ஒரு துளசி இலைகளை சேர்த்திருக்கீங்க அல்லவா, அதற்கப்புறம் அதனுடன் சேர்க்க வேண்டியது என்னவென்றால் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படக்கூடிய திருநீரு, அதாவது விபூதி. இந்த விபூதியையும் சிறிதளவு நீங்க கலந்துக்கோங்க. கலந்து விட்டு இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு தண்ணீரை நீங்க குடிக்கணும். இந்த ஒரு தண்ணீரை நீங்க குடிக்கும் பொழுது கூட உங்களுடைய மனதளவுல குடித்து கொண்டே இருக்கும் பொழுது மனசளவுல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை 9 இருந்து 21 முறைகள் நீங்க கூறலாம். 9 இல்லைன்னா 11 இல்லைன்னா 21 முறைகள் நீங்க கூறிட்டு இந்த ஒரு மந்திரத்தை தண்ணியை குடித்துக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுக்கு பலன்களானது கிடைக்கும். இந்த பெருமாள் மந்திரமான ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை அந்த ஒரு டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை பொறுமையாகவே நீங்க குடிக்கணும். குடித்து கொண்டே ஒரு பக்கம் இந்த ஒரு மந்திரத்தையும் உங்களுடைய மனதுக்குள்ளேயே நீங்க சொல்லிட்டு இந்த ஒரு நீரை மட்டும் நீங்க குடிங்க. கண்டிப்பா உங்களோட உடம்புலையும் மனசுலயும் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கெட்ட எண்ணமும் கண்டிப்பாக நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாம மனசுலையும் அதிக அளவுல அமைதியானது உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். வீட்டுல விஷ்ணுவோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக நிலைத்திருக்கும். கர்ம தோஷங்கள் மெதுவாக உங்களுக்கு கரைய தொடங்கும். தோஷ
தோஷங்கள் அனைத்தும் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விலகாத தோஷங்கள், உங்களை விட்டு பிரியாத தோஷங்கள், பிறந்ததிலிருந்தே உங்களுக்கு தோஷங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இதனால எவ்வளவோ கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருப்பீங்க. அந்த தோஷங்கள் அனைத்தும் கண்டிப்பா மெதுவாக உங்களை விட்டு கரைய தொடங்கும். நாளை முழுவதும் ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது இந்த ஒரு நீரை நீங்க குடிப்பதனால கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதுவும் இந்த ஒரு நீரை நீங்க ஏகாதசி நாள்ல குடிப்பதனால் பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும். அதுவும் துளசி கலந்து இந்த ஒரு நீரை நீங்க குடிக்கும் பொழுது பெருமாளுக்கும் விஷ்ணுவுக்கும் துளசிங்கிறது எப்பொழுதுமே பிடிக்கும். இது அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நீரை நீங்க காலையிலேயே நேரடியாக உங்களுடைய உடம்புக்குள்ள கொண்டு செல்லும் பொழுது நீங்க நினைத்த காரியங்களும், எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடனே இருந்து இந்த ஒரு நாள்ல பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஏகாதசி நாட்கள்ல இந்த துளசி நீரை குடிப்பது கங்கை நீரை பருகியதற்கு சமமான புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது. உணவு எடுத்துக்கொள்ள முடியாதவர்களும் குறைந்தது இந்த புனித நீரை குடித்து மனதார பெருமாளை நீங்க நினைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏகாதசி விரதத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து விடுமா. அதனால ஒவ்வொரு ஏகாதசியிலும் காலையில எழுந்த உடனே இந்த புனித நீரை மட்டும் நீங்க குடிக்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உடலும் உங்களுடைய மனதும் ஆரோக்கியத்துடன் இருக்கும். ஆன்மீக உயர்வும் உங்களுக்கு இயல்பாகவே வந்து சேரும். எனவே தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.